Hello students, welcome to my channel Study with JBR Trisea. இப்போ நம்ம வந்து if elifக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து லேபுக்கு வந்து கேட்பாங்க. என்னன்னா program to accept a roll number, name and total mark obtained by the student. சரியா? அப்போ ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், நேம் அண்ட் டோட்டல் மார்க்கை இன்புட்டா வாங்குறீங்க. அண்ட் அசைன்ஸ் கிரேட். நீங்கள் அந்த டோட்டல் மார்க் ஏற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேடு வந்து அசைன் பண்ணணும். அண்ட் டிஸ்பிளே த ரோல் நம்பர், நேம், டோட்டல் மார்க் அண்ட் கிரேட் எல்லாத்தையும் அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். பிரிண்ட் என்டர் ரோல் நம்பரை இன்புட்டாக வாங்குறீங்க. ஸோ ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப். சரியா? நான் இன்டீஜர்லாம் வாங்கியிருக்கேன் ரோல் நம்பரை. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த ரோல் நம்பர் ஒரே வேர்டு, இடையில ஸ்பேஸ் போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஸ்பேஸ் போடுறதா இருந்துச்சுன்னா நடுவில் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு ஒரே வேர்டாக தான் இருக்கணும். அடுத்தது நேம் வாங்குறீங்க. ஸோ பிரிண்ட் என்டர் நேம். ஸோ இங்கே நேம் வாங்கும்போது இன்ட் இன்புட்டுன்னு வாங்கக்கூடாது, ஏன்னா நேம் வந்து இன்டீஜர் கிடையாது. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு வாங்கிடலாம். பிரிண்ட் என்டர் டோட்டல் மார்க். டோட்டல் மார்க் வந்து இன்டீஜர், அதனால் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப். இப்போ மூணையும் இன்புட்டாக வாங்கியாச்சு. இப்போ டோட்டல் நம்ம வாங்கினனால அதை வச்சு கம்பேர் பண்ணுறோம். இஃப் டோட்டல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 ஒரு கோலன். சரியா? இப்போ இஃப் டோட்டல் கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ. சரியா? அப்படின்னு அசைன் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு வந்து கிரேட் அசைன் பண்ணாமல் டைரெக்டாக இதிலே பிரிண்ட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிட்டேன். அதுக்கு பிறகு தான் வந்து அசைன்ஸ் கிரேடுன்னு கொடுத்தனால நான் இதில் திருப்பி நான் அசைன் பண்ணினேன். சரியா? ஸோ இஃப் total greater than equal to 90 இருந்துச்சுன்னா grade is equal to A. If total greater than or equal to 80 and total less than 90, 80க்கும் 90க்கும் இடையில இருந்ததுன்னா grade is equal to B. If total greater than or equal to 70 and total less than 80 இருந்துச்சுன்னா grade is equal to C. இப்படி நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. if total greater than or equal to 60 and total less than 70 இருந்துச்சுன்னா grade equal to D. if total greater than or equal to 50 and total less than 60 இருந்துச்சுன்னா grade equal to E. அப்படி இப்போ 60க்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபெயில், அதனால else grade equal to ஃபெயில்னு அசைன் பண்ணணும். சரியா? அசைன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரோல் நம்பர். print name is equal to கம்மா போட்டு நேம், அப்போ நேம் பிரிண்ட் ஆகும். print total mark is equal to total பிரிண்ட் ஆகும். print grade is equal to நமக்கு அந்த if else போய் ஏதாவது ஒரு கிரேட் அசைன் ஆகிருக்கும், அந்த கிரேட் வந்து இதில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? கிரேட். ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஸோ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். கொஸ்டின் பார்த்தோன்னா பெருசாக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அதோட மீனிங் புரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்களே வந்து ப்ரோக்ராம் எழுதிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் யுவர் கிரேட் இஸ் ஏன்னு ஃபஸ்ட்டே டிஸ்பிளே பண்ணிட்டேன். யுவர் கிரேட் இஸ், இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யுவர் கிரேட் இஸ் பின்னு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எழுதுனேன். அப்புறம் தான் அசைன்ஸுன்னு கொடுத்தனால நான் திருப்பி அசைன் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ.